உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிக்க நினைக்கும் இப்படிப்பட்ட கட்சி. இது குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. இன்றைய குழந்தைகள் மட்டுமல்ல, நாளைய தலைமுறையும் இதனால் பாதிக்கப்படும். இது அபாயத்தின் அறிகுறி. நீங்கள் பாஜகவை பலப்படுத்தினால் தமிழ்நாட்டின் எதிரிகளின் மீதான நடவடிக்கை மேலும் விரைவுபடுத்தப்படும். இது மோடி அளிக்கும் கேரண்டி. யார் அளிக்கும் கேரண்டி? பலமா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, இப்போ காமரூபத்திலிருந்து கட்ச் வரைக்கும் கேட்கணும். யார் அளிக்கும் கேரண்டி? யார் அளிக்கும் கேரண்டி? साथियों, विकसित तमिलनाडु के लिए हम सबको मिलकर काम करना है. विकसित तमिलनाडु से ही विकसित भारत का रास्ता मजबूत होगा और हम ये संकल्प लेकर के चले हैं. हम विकसित भारत बनाकर रहेंगे. நண்பர்களே, வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பொருட்டு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். பணியாற்றலாமா? சத்தமா? வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு ஏற்படும் போதுதான் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பாதை வலுப்படும், துலக்கப்படும். நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கியே தீருவோம். आप इतनी बड़ी संख्या में हमें आशीर्वाद देने आए हैं. दिल्ली में एयर कंडीशन कमरों में बैठ करके जो राजनीति की कथाएं क्रिएट करने में लगे रहते हैं, खबरों को मैन्युफैक्चर करने में लगे रहते हैं, ये चेन्नई का दृश्य आज उनकी भी नींद खराब कर देगा कि तमिलनाडु जग चुका है, एनडीए के साथ जुड़ चुका है. எனதருமை நாட்டு மக்களே, இத்தனை பெரிய எண்ணிக்கையிலே நீங்கள் எனக்கு ஆசிகளை வழங்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் தில்லியின் குளிர்சாதன அறைகளிலே அமர்ந்திருக்கும் சில பேர்கள், அவர்களுக்கு இந்த காட்சி இங்கே அலை கடல் என திரண்டிருக்கும் உங்களை பார்த்து அவர்கள் தமிழ்நாடு என்டிஏ பாஜகவிலே இணைந்து விட்டது என்று மிரண்டு போவார்கள், நடுங்கி போவார்கள். मेरे साथ बोलिए भारत माता की. पूरी ताकत से दोनों हाथ ऊपर करके बोलिए भारत माता की. भारत